ஐ லவ் யூ. தொடப்ப கட்ட முடிச்சுப்பா. அடா ஆர்பார்ல தார் காசு முடிச்சு அம்மா சமைச்சத கூட கடிச்சு முடிச்சு மெயின் ரோட்ல தேடி போன முடிச்சு சின்ன முடிச்சு ஆர்பார்ல தார்லாம் காசு நடு ரோட்லயே காசு வரும். ஏய் போ போ போ. என்னடா பாடுற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏய் காலம்டா. ஐ லவ் யூ. திருமலை அத்தை அத்தனுடைய வாய்ஸ் கேட்ட உடனே அத்தனை கரெக்டா அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா தெரியுமா? தடவறான் மத்த அங்க இருக்குது போடா. அந்தவா எனக்கு கண்ணு தெரியாது இருக்கக்கூடாதா? நான் தடவி பார்த்துருப்பேன். நான் தொடப்ப கட்டாது தடவி பார்த்துருப்பேன். திருமலை சென்னையில வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆமா. அவரு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிறாருப்பா. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை நடந்துங்குது. இவர் தான் தூதரா போய்கிறார். தண்ணி விமானத்தில் போய்கிறார். ஆமா தண்ணி விமானத்தில் போய்கிறார். கத்து கொடுத்துருப்பாங்க எல்லாம். ஆமா ஆமா நான் சொல்லுக்கு கேட்கறேன். நம்ம என்ன முக்கியமான பேச்சு கேட்கறது வரைக்கும் அவன் உருப்பிட மாட்டான். குட்டியே நான்லாம் வந்து பத்தினி மாதிரி சரிம்மா. என்ன பண்ணல நீ என்னது ஊட இருந்தா பத்தினியா சொல்றேன். நான் அவளை அடக்கத்தாரு வச்சுங்கறியா? இல்லப்பா என்ன அமைச்சத்தான் இரண்டா என்ன முத்து கொடுக்குற சத்தம் கேக்குது? என்ன முத்து? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் வாயிலே என்னது வாயில கொடுக்குறாரு? ஐயோ என்னடா அவன் அந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாப்பா. ஆமா என்ன விஷயம்? அவனுக்கு ஜாப் ஒன்று இருக்கு. ஜாப்னா வேலை. குருடனால என்ன வேலை செய்ய முடியும்? கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை. அதே கண்ணு மூடி டப்பு தட்டிங்கட. அதான் கம்ப்யூட்டர் ஒன்னாயிடும். ஐயோ அதெல்லாம் இல்லடா. என்னன்னா அவனுக்கு ஒரு கோவில்ல வேலை. கோவிலுக்குள்ள அப்படி என்ன வேலை? கோயிலுக்குள்ளேப்பா படிக்கட்டு தமா வேலை. ஆமா அம்மா எல்லா கோயிலும் வேலை எடுத்துக்கிறாங்க. திருப்பதி, திருத்தணி, ஆறுபாடு, வீடு, மதுரை கோயில், தஞ்சாவூர் கோயில் மொத்த கோயில் எடுத்துக்கிறாங்க. எல்லா கோவிலையும் உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஓபன் பண்ணி விட்டாங்க. மொத்த வசூல் அம்மா தான். திருப்பதியில எங்க அப்பா இருக்காங்க. திருத்தணியில எங்க அம்மா இருக்காங்க. அப்படியே மதுரைக்கு போனா எங்க சித்தி. அப்படி பாரு. ஆமா சம வசூல். எல்லா கோயிலும் உங்க சொந்தக்காரங்க. ஆமா ஜலாடு வச்சுதான் ஜெலிக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? கூத்தாண்டவர் கோயில்லையா? இல்ல போனோம். ஒரு 2 வாரம் இருக்குது போனோம். ஆமா நான் என்ன சொல்றேன்? இல்ல இப்பெல்லாம் இவங்க அடிக்கடி பார்த்து கிடையாது. ஏன்னா இவங்க பிரான்ச்ல 100 பேர் போறாங்க வசூலுக்கு. எடுத்துன்னு வந்து கொடுத்தா 150 கொடுத்துட்டு மொத்தம் எடுத்துவாங்க. 150 இவங்க உட்காந்து வாங்கிடுவாங்க எல்லாத்தையும். சொல்லுவியே சொல்ல உடம்புனவாத வசூல் பண்றது நீங்க. அதுதான்ப்பா டேலண்ட். ஐயோ அதெல்லாம் வேணா. கோவில வேலை என்ன? கோயில போய் பிச்சை எடுக்கிற வேலை தான் வேற எதுவும் இல்ல. பிச்சையா? அது இல்லடா. இல்ல கீழே போடுறேன். ஆமா கீழே போடாதுன்னா போடுவான். அது இல்ல கீழே போட்டா மேல போடுங்க. இவங்க ஒரு கற்பனை கோட்டெல்லாம் கட்டுறாங்க. அதான் எப்படி வாடா அப்படி போய் பிச்சை எடு. அத்த மாசமான வந்து போறேன். மாசமானவா? எஜமா சீரியலுக்கிறாரு. அப்ப மாசம் என்ன வச்சா? முன்ன வச்சுதான் நான் மாசமாக போறேன். நீ சொல்றிய மாசமானா கட்டணும்னு சொல்றிய. நான் சொல்றேன் இப்போ மாசமானா மாசத்துக்கு ஒரு முறை வந்து போறேன். சின்னஞ்சிறு வயதுல இருந்து என்ன பெற்றெடுத்த தாயார் தந்தையார் என்றே தெரியாது. சரி நீங்கதான் என்ன எடுத்து வளர்த்து வாரீங்க. நான் உங்க பிள்ளை போலதானே. எதுக்காக இப்ப போய் பிச்சை எடுக்க சொல்றீங்க? இல்ல இதுக்கப்புறம் என்னால வடிச்சு கொட்ட முடியாது. கிளம்பு. எதுக்கு இப்போ இவ்வளவு நாள் இல்லாத இப்ப சொல்றீங்க? என்ன காரணம்? எனக்கு எங்கிட்ட மூடி மாதிரி நான் ஓப்பனா சொல்லல, வெளிப்படையாவே பேசுறேன். என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும் போது நீ இருக்காது. உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? என் தம்பிக்கு கலைவாணிக்கு கல்யாணம். யாரு கலைவாணியா? அச்சே கலைவாணி யாரு? சின்னஞ்சிறிய பெண். உலக அனுபவம் என்னன்னு தெரியாது. குட்டி பால் வாயில வச்சவரை தப்பாது. ஆள் மட்டும்தான் கொடுத்து தம்பி எப்பேற்பட்டாது. கொஞ்ச நேரம் கையை நேரம் நீட்டு சொல்லுங்களேன். நான் செவுறு கட்டி நீ கோப்போம். குடிக்கல தடுத்தாலும் ஆடாதான். நான் செவுறு கட்டுன்னு சொன்னேன். கெடுக்காது. என் தம்பி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு வழக்கு கெட்டுடும். நீ கட்டிக்கிறியா? எப்படி அப்ப சமாளிச்சிருப்பாங்க நீ யோசிக்கிறிய? எவ்வளவு ஐயோன்ற கல்யாணம் அதெல்லாம் தெய்வம்டா.
நான் என்ன சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போ. தலைவலி சமாளித்து ஒரே ஆள் தான். யாருப்பா? எங்க அண்ணன் மட்டும்தானா? வெளியே போடா, நாட்டை விட்டு நடடா. போடா, ஏன் நான் சொல்றேன் போடா. எவ்வளோ கஷ்டப்பட்டு மாமி. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி. ஓ கேச்சமா சீரியலுக்கிறாரு. அந்த பொண்ணு சீரியலுக்குது. இவன் அடிச்சு தெரிஞ்சிட்டேன். உன் தம்பி எங்கன்னா ரூம்ல தூங்கி கிடப்பாரு. இந்த பேர் அரண்மனை. நம்ம 2 பேர் தான் தனிக்கிறோம். என்ன பண்ணலாம்? நானும் ரொம்ப நாளா ஒரு ஆவல்ல இருக்கிறேன். அது நீ தான் தீர்த்து வைக்கணும். முறிஞ்சுக்கோ. பரவாயில்ல, அச்சா கூட பரவாயில்ல. நான் 2வது வண்டி கூட ஓட்டுவேன். ஆமா, நான் அப்படி பாய் வண்டி கூட ஓட்டுவேன். அதான் ஆசனம் கட்ட நாய் அதுலயே வச்ச வாயே. நான் எதுல ஒன்னாலும் வைப்பேன் வாய. ஐ லவ் யூ. தொடப்ப கட்ட முடிச்சுமா. அதான் ஆர்பார்ல தார் காசு முடிஞ்சு அம்மா சமைச்சட கூட கடிச்சு முடிஞ்சு மெயின் ரோட்ல தேடி போன முடிஞ்சு சின்ன முடிஞ்சு ஆர்பார்ல தார்லாம் காசுமா, நடு ரோட்லயே காசு. ஏய் போ போ போ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏய் காலம்டா. ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுகிறேன். ஏய் யா தகுதி வரும் தகுதி. தகுதி விடுமா, லவ் பண்ணமா தகுதிக்குது. 50 ஆசை வரும் தெரியுமா? வர தேர் வந்தது போல அந்த வேஸ்ட் இருந்தா தாண்டா கிரீச்ச துடைக்க முடியும். அந்த வேஸ்ட் இருந்தா கறியை துடைக்க முடியும். வேஸ்ட் இல்ல நான் எதுவுமே இல்லடா. ஏய் என்ன ஆயிட்டா? என்ன உன்னி ஆயிட்டியா? உன்னோட வேலை நான் கூட இருந்தேன். என்னைய போட்டு அடிச்சே. நான் சொல்றேன் ஒரு முறை ஒருத்தருப்பா என்னடா வேலைக்காரன் அப்படியே பக்கத்துல நான் பாத்தியா? ஆமா சைலண்டா இருப்பேன். வேலை முடிச்சு போயின்னு இருப்பேன். அவன் இன்னத்துக்கான பையன், அவன் என்ன லவ் பண்றதா நான் முத்தம் நிச்சயமாவே எனக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அந்த அட்ராக்ஷன் வரணும். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். உனக்கு வரட்டும், எனக்கு எது வேணாலும் வருது. அதான் முக்கியம். உனக்கு வர்றது எனக்கு முக்கியம். எனக்கு உன்னை பிடிக்கும். அப்புறம் இல்லையா என்ன நினைச்சீங்க? என்னடா அப்படியே சுத்திங்கிறான்னு பாத்தியா? நம்ம அடிக்கிற தம்முடுக்கிறான்னு பாத்தியா? வச்சு செய்வேன் நானு, வச்சு செய்வேன். என்ன நீ வைக்காது செய்வேன். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்கிட்ட வச்சுக்காத. யாரு? நான் வயிறு சொல்றேன். யார்? ராவா குஷியா? சில பேர் அப்படிதாங்கிறாங்க. குடி தர குடிச்சு விட்டு ஆயுது காணங்கிறாங்க.
வயிறு விப்பு போது ஆஸ்பத்திரி படுத்துக்கிறாங்க. பாவம் பொம்பளைக்கு என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்காரன் பார்த்துக்கு நான் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரி அள்ளி கிடக்குறாங்க பொம்பளைங்க. உங்களுக்கு சொல்றேன், வீட்டுக்காரன் எப்படி குடிக்கணும் நான் பார்த்து நான் சொல்லி தரேன், நீ போய் சொல்லுங்க. அப்பதான் அவன் நல்லா இருப்பான். ஆம்பளைங்கிட்ட சொல்றா, அவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க தான் பாவம் அள்ளி கிடக்குறாங்க ஆஸ்பத்திரி வீட்டுக்கும். அதனால அவங்க சொல்ல சொல்லுங்க, நார்மலான வாய்ஸ்ல சொல்லு. அதனால வீட்டுக்கார கடைக்கு போய் ஒரு குவார்டர் வாங்கின சொல்லுங்க. வாங்கினவர் சொல்லிட்டு அதை வச்சிட்டு பாதி கிளாஸ்ல ஊற்றி சொல்லுங்க, மீதி பாதி கீ வச்சு சொல்லுங்க. அந்த பாதியில தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குடிக்கூடாது. அங்கதான் தப்பு பண்றாங்க, எல்லாம் தப்பு பண்றாங்க. கடைக்கு போய் மஞ்சா வாய்ப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து அது தோலை உரிச்சுட்டு உள்ளக்கிற தோலை தூக்கி போட்டு சொல்லுங்க, தேவையில்ல, அது கொய்ப்பு சக்கரை நோய் எல்லாம் வருது, அதெல்லாம் தேவையில்லை. இந்த தோலை மட்டும் ஒரு கையில் எடுத்து சொல்லுங்க. இந்த கிளாஸில் சரக்கு ஊற்றி அது ஒரு கிளாஸ் கையில் எடுத்துங்க. இதை உள்ள விட்டு 2 ஆட்டு ஆட்டிட்டு எடுக்கணும். அவதான் ஆட்கால்லாம் கலந்துங்க, அதில் போடும் சரக்கு சுத்தமா இருக்கும். அது குடிச்சிங்கன்னா 120 வயசு கேரண்டி, நான் தரேன். ஆமா, கிளாஸ்ல தோலை விட்டு ஆட்டாதீங்க. என்ன விட்டு போறம்போ என் குடும்பத்துக்கு எடுத்ததே நீ தான்டா, குடும்பத்துக்கு எடுத்த பையன். சாரி, குடிச்சா நான் குடிக்கல, இதுல போய் இவெல்லாம் கலந்து கொடுத்தா அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து தாலி எத்த போய் குடிக்க கடைஞ்சா என்ன சொல்ற? போடா டாபர். டாபரா? ஏய், யார டாபர்டா? ஆமா, என்ன டாபர்டா? என்ன டாபர்டா? ஆசைப்பட்டு கொலைப்பட்டு எப்படியா மாட்டிக்கொண்டதா? உயிரோடலாம் இருந்திருப்ப. என்னடா நீலாம் என்ன கொலை பண்ற அளவுக்கு ஆயிட்ட? கூப்பிட்டா வர வேண்டித்தான். ஐயோ அல்லனா போட்டாட்டா. அம்மா அம்மா நாட்டு மக்கள் என்ன சொல்லிட்டு சிரிச்சிரியா இவரான்னு சொல்லு. ஆண்டவா, மூக்க விட்டு நான் நோய்டுவான். அவன் எங்க தூங்க அவனை போய் கூப்பிடுறான். ஆண்டவா, ஐயோ இப்படிலாம் செய்வேன் நான் பாக்கலையேடா டாபரே. நானும் தான் பார்க்கல, செஞ்சுட்டேன். இங்க வாயே என்ன டாபர், ஏன் பயப்படுற? கத்தி கை இருக்குது. நான் என்ன சொல்றேன்? ஐயோ குட்டித்தனமா ஏதோ என்னடோ பண்ணலாம் நினைச்சுடா. எனக்கு பண்ணல, எதுவும் விட்டதும் விட்டேன். என் தம்பிய ஒட்டியா விட்டுட்டு அது நான் பண்ணிட்டேன். யாரும் கூட பிறந்தவங்க கூட யாரும் இல்லையே. நான் மாத்துக்கிறேன். நீ போ. எங்க குத்தனா? தொப்புல குத்தனா? கரெக்டா குத்திக்கிறேன். பத்தியா என் தொப்புலயே ஒரு கண்ணாகரம். அது கை வச்சு வச்சு பழகல. நாளைக்கு இது ஆபரேஷன் பண்ற தொப்புலே இல்ல. ஆபரேஷன் பண்ணாத, சிம்டிக்கு இது பூசிடு. யாரோ ஒருத்தவங்க பாவம்னு நினைக்கிறீங்களா? அது போதுமா? உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஆளுங்க தான் சொல்லுவாங்கன்னு. இந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா, குத்திட்ட பிறகுதான் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்த அனுபவப்பட்டதான் தெரியும்னு சொல்லுவாங்க. லைஃப்ல குடிங்க, குடிக்கிறதுனால யூஸ் இருந்தா குடிங்க. என் தம்பி குடிச்சிட்டு இப்படிலாம் கெட்டு போறேன் அந்த மாதிரி என்ன தெரியும் உங்களுக்கு? என்னம்மா 4 பேர் அடிச்சாங்க, ஆனா நான் இங்க அடிச்சேன். அது போலதான் எல்லாருக்கும். நீ அடுத்து அடிக்கிறேன்னு சிந்திக்கணும், நம்மள எவனும் அடிக்க போறான்னு. அதே போல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம பண்ற பாவம் அதுக்கு முன்னாடி ஊரை சுத்தம் உலக சுத்தம்னுவாங்க, ஆனா பின்னாடியே இருக்கு. இப்பதான் ஆட்டோ கிட்ட பக்கத்துல சுத்தின்னு இப்பதான் எல்லா தவறும் பண்ண நானு. ஆக்சுவலி எனக்கே தெரியுது, அந்த உணர்வுகள் புரியுது எனக்கு. உணர்றேன்டா நானு. உணர்வு. அதனால உடனே இப்படிலாம் இவன் சொல்லுவான்னு நினைச்ச ஈரமாயிடுமே. இல்ல ஐயா, நீங்க எல்லாருமே நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. ஒண்ணே வரலையே, நீதானே சிந்தித்து பாரு. நல்லா சிந்தனை செய்யுங்க. எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. கெட்டது எதுவோ விட்டுட்டு போயிட்டே இருக்க.
என்ன தவறான வார்த்தை பேசுனா மன்னிச்சிருங்க. டாபரு எப்படியா போயா போயா ஏமா இருப்பான் பாத்துக்கோ. என் தம்பி கொஞ்சம் உஷாரா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன் போ போ போ. அவன் கனவுல வந்து நான் சாவச்சு சொல்லுவேன். ஆசைப்பட்டு இவ்வளவு கொலை பண்ணிட்டேன். அவன் தம்பிக்காரன் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா அவன் சமாளிக்கலாம். அவர் சாவது அப்புறமேட்டு பாத்துக்கிறேன்.